அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன், சீரகம் போட்டுக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலத்தலை, பெரிய வெங்காயம் வதங்கிருச்சுங்க. பெருங்காயம் ஒரு 2-3 பீஸ் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேங்க. துவரம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், துவரம்பருப்பு 3 ஸ்பூன் நல்லா ஊற வச்சுட்டு இந்த ஜார்லேயே அரைச்சிட்டுங்க. கூடையே கொஞ்சம் சீரகம், 2-3 பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சம், நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய்ங்க நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் தான். பெரிய நெல்லிக்காய் குழம்பு வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மோர் குழம்பு பெரிய நெல்லிக்காய் போட்டு மோர் குழம்புங்க. இது நமக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சள் அந்த குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் மஞ்சத்தூள் போடாத பச்சையாக வச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குங்க. துவரம்பருப்பு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டுங்க. இந்த தயிரை வந்து மிக்சியோட ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தயிர், கெட்டி தயிர். ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே எடுத்து இந்த குழம்புல ஊற்ற வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பெரிய நெல்லிக்காய் குழம்புங்க. வாரம் ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நெல்லிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. 2 நெல்லிக்காய் அல்லது 3 நெல்லிக்காய் இருந்தால் போதும். 2 நேரத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். மோர் குழம்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கக்கூடாது, பொங்கக்கூடாதுங்க. அப்படியே நுர கட்டிட்டு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து பெரிய வெங்காயமும் நெல்லிக்காயோட ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க. நீங்களும் மாதம் ஒரு தரம் நெல்லிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.